ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அஸ்வின் கேமிங். நம்ம இன்றைக்கி பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். ஏன் நான் அப்படியே வச்சுருக்கேன்னா, அது வரல அந்த மம்மியில் உங்களுக்கு கை அசைஞ்சிச்சு காய்ஸ். இல்லையா பார்த்தேன், அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அசையுமா அசையாதான்னு தெரில. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி வாங்க, இப்போ கேமுக்குள்ளே போயிட்டுருக்கோம். என்ன காய்ஸ் அப்படியே தான் இருக்குது. லோட் ஆகிட்டுருக்குதுன்னு காமிக்கிறாங்க. டக்குன்னு காய்ஸ் போனதில் நிப்பாட்டின நேரத்தோட இது கொஞ்சம் முன்னாடியே வந்து நிப்பாட்டிட்டாங்க காய்ஸ். இப்போ நம்ம திரும்ப அங்கே போயிட்டு இங்கே ஒரு பர்சல் இருக்கும் காய்ஸ். இங்கே போய் நின்னா வராது. நம்ம இதோ இப்படி இருங்க காய்ஸ். இதோ இப்படி வந்து நின்னோன்னா இது மேலே வரும் காய்ஸ். வந்துச்சுன்னா இப்போ கையை எடுத்துடணும். எடுத்துட்டு அதில் கொடுக்குறோம் காய்ஸ். கையை போக முடியுது காய்ஸ். நமக்கு உள்ளே இருங்க. ஓகே காய்ஸ் இருங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இதில் சுற்றணும். இப்படியே சுற்றிட்டு காய்ஸ் தெரியாமல் ப்ளூ கலர் ஹேண்டே தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன் காய்ஸ். சரி டக்குன்னு வா. ஓகே எடுத்தாச்சு. இருங்க திரும்ப கொடுத்தாச்சு கரெக்டாக. ஓகே இப்போ இதை போய் கிளிக் பண்ணிட்டு க்ரீன் ஹேண்டை கொடு. க்ரீன் ஹேண்டு பார்த்து சொல்லுங்க. க்ரீன் ஹேண்டை கொடு. என்னாச்சுன்னு தெரில கைஸ். எப்போடா என்னடா ஆச்சு போய் சொல்ல மாட்டேங்கிறேன். மேலே செவ்வறு ஏதாச்சும் ஆகிடுச்சா தெரில. என்ன காய்ஸ் நின்னோடனே வந்துடுச்சு. பட்டன் நம்ம அமுக்கவே இல்லையே. சரி ஏதோ ஒன்று காய்ஸ் அது வந்துடுச்சு. சரி வாங்க இப்போ இந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம கொஞ்சம் சவுண்டை குறைச்சிப்போம். ஏன்னா அவங்க மியூசிக்கே லைட்டாக திக் 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 அந்த மாதிரி இருக்குது. ஏதோ சவுண்டு ஜம்ஸ்கேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நல்ல வேலை அதுக்கு முன்னாடி நம்ம இருங்க. இங்கே குழியாக இருக்குது கீழே. இல்லை காய்ஸ், நான் கூட குழி இருக்கோன்னு நினச்சேன் லைட்டாக. சரி வாங்க மேலே போவோம். இங்கே சேர் வச்சு முட்டு கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ நம்ம இந்த சேர் எடுக்கணும். டக்குனேட்ரா வாடா. இது என்ன காய்ஸ், இந்த டோர் கிட்ட போனால் தான் திறக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வச்சுலாம் திறக்க மாதிரி இல்லை. இந்த ஹோல் வழியாக தானே நம்ம போனோம். இப்போ வெப்பு போட்டு நம்ம போகக்கூடாது. எப்படி அடிச்சு வச்சுருக்கானுங்க பாருங்கள் காய்ஸ். என்ன மாற்றலாம் இல்லைங்களா இருக்கானுங்க. சரி வாங்க இப்போ நம்ம அந்த சைடு இருந்துச்சு. இந்த சைடு வந்துட்டனே. சரி நம்ம ஏதோ ஒன்று காய்ஸ் நம்ம உள்ளே ஏதாச்சும் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வருவோம். என்ன தான் இருக்குது எப்படி தான் இருக்குன்னு. ஓகே இருங்க திறந்தாச்சு. என்ன பண்ண என்ன காய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடுச்சு. ஏதாச்சும் கிளிக் பண்ணால் என்னாலும் ஞாபகம் இல்லையே காய்ஸ். ஆட்டோமேட்டிக்காக மாறுதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஆமாம் காய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறுது காய்ஸ். நான் கிளிக் பண்ணவே இல்லை காய்ஸ். ஆட்டோமேட்டிக்காக மாறுது. என்னாச்சுன்னு தெரியலையே காய்ஸ். என்னான்னு தெரில. நமக்கே வந்து நான் வெளியே போயிட்டு காமிக்கிறேன் காய்ஸ். வெளியே வந்தாச்சு காய்ஸ். நான் கூட டைம் ஆகும்னு நினச்சேன். இப்போ இந்த லீவில் இழுக்கணும். இழுத்தாச்சு. இப்போ இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டெல்லா நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஃபென்டாஸ்டிக்கு. உங்களுக்கு பர்மிஷன் ஏதோ கொடுக்க ஸ்மார்ட்னு மம்மி அவங்க நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த கேமை பற்றி சொல்லுவாங்க. அடுத்த கேம் வந்து வேக்கா ஊகி கரெக்டாக சொல்லியிருக்காங்க காய்ஸ். இது கீழே போய் கேம் விளையாடுங்கன்னு சொல்லுது. அவ்வளோதான். சரி வாங்க போவோம். இப்போ இருங்க கொஞ்சம் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுப்போம். ஏன்னா பார்த்துட்டு வந்திருக்கேன் எப்படிலாம் விளையாடணுன்னு. அதில் லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்களாம். அப்போ வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் இல்லை காய்ஸ். அதனால் நம்ம ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கிறது நல்லது. ஓகே ஆமாம் காய்ஸ், நம்ம தான் இன்ட்ராவே போடல. எப்போவுமே டிவியில் தானே போடுவோம். வழக்கம் போல் டிவிலே போடுறா இன்ட்ரோவை. அப்படி இருந்துச்சு காய்ஸ் நம்ம புது இன்ட்ரோ. இல்லை என்னன்னா அந்த ஒரு ரேட் வந்து வெளியே வரல காய்ஸ். அதை வந்து நம்ம ஒரு ஹேமர் வச்சு அடிப்போம். அதே மாதிரி தான் காய்ஸ். இல்லை மினி ஹகி ஒகிஸ் வரும். அதை வச்சு நம்ம இந்த க்ரீன் ஹேண்டை வச்சு அடிச்சிடலாம் காய்ஸ். அவ்வளோதாங்க சிம்பிள். அதான் இவ்வளோ நேரமாக அது டிவியில் சொல்லிகிட்ருக்காங்க. அடரபுள் ஹகி ஒகியா. அடரபுளாக காய்ஸ் இருக்குது பார்க்க. அதை நம்ம உயிரே எடுத்துரும். சரி எப்படி இருந்துச்சு கைஸ் நம்ம இன்ட்ரோ? அது புதுசாக இப்போ ஹகி வகி அப்போ சாப்டர் 1 சாப்டர் 2 அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ உருவாக்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சும்மா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. டிவியில் சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் என்ன இதுக்கு முன்னாடி சொல்லணும் அதே தாங்க சொல்லியிருக்காங்க. மம்மி சொல்லிடுச்சு. என்ன சொல்கிறதுனா டாய்ஸ்லாம் எதான் சொன்னிச்சுன்னா அதுக்கிட்டே போயிடுச்சு காய்ஸ். இல்லை சில்ட்ரன்ஸ்லாம் வந்து விளையாடுறப்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்களாம் காய்ஸ். இதோ இந்த ஹகி ஓகே தான். ஹேவ் ஃபன் அப்படின்னு சொல்லுது காய்ஸ்.
முடிஞ்ச அளவு ட்ரான்ஸ்லேட்டாக அந்தளவுக்கு பண்ண முடியல, டக்கு டக்குன்னு பேசி முடிச்சது கைஸ். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ அவ்வளோதான். ஆரம்பிச்சிருச்சா? இருங்க கைஸ், எந்த இடத்துல வருது? பார்த்துட்டேன். அடுத்து பார்த்துட்டேன். அடுத்து நான் பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டேன். இந்த தான் சொல்லிட்டு இருக்கேன் காய்ஸ். இங்கே அடுத்து காணும் காய்ஸ். காய்ஸ் அதோ இங்கே ஒன்று இருக்குது காய்ஸ். வெளியே வந்துருக்கு பார்த்துருவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய்ஸ். அடுத்து எங்கே காய்ஸ்? இந்த சைடில் ஒன்று கூட காணோம் காய்ஸ். வரல. 2 என்ன காய்ஸ்? 2 வருது. அப்படின்ட்டு என்ன காய்ஸ்? வெளியே ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு வருது எல்லாம். என்ன காய்ஸ்? ஒரே நேரத்தில் எல்லாம் வருது. பார்த்துல எங்கடா போகிறது? இந்த இடத்துல வர க்ரீன் வருது காய்ஸ். ஒழுங்கா ஆடுறா. காய்ஸ் காய்ஸ் டக்குன்னு எங்கே? ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். அட்ரா என்ன காய்ஸ்? வேகமாக வருது. அடுத்துங்க அது ப்ளூ. ஓகே, அடுத்து இங்கே க்ரீன். அட்ரா ஒழுங்கா. என்னடா அடிக்க தெரியுமா? எனக்கே தெரியாது போலியா. ப்ளூ ஜஸ்ட்டு வெளியே வந்திருக்கும் போலியா காய்ஸ். அடுத்து எங்க? இன்னொரு ப்ளூ. எத்தனை இருக்குது தெரியல காய்ஸ். அடுத்து இன்னொரு ப்ளூ. இந்த சைடு தான் அடிச்சாங்க கைஸ். டக்கு அடுத்து க்ரீன். அடுத்து எங்கே? அடுத்து க்ரீனு. அடுத்து அந்த சைடு க்ரீனா இல்லைவா தெரியலையே. அடுத்து இங்கே ப்ளூ காய்ஸ். கீழே க்ரீனு. அடுத்து இந்த சைடு ஒரு ப்ளூ. டக்குனாடி. ஓகே, திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கணுமோ? கைஸ் என்ன கைஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இவ்வளோ வேகமா? என்ன கைஸ் இது இப்படி வந்துக்கிட்டே இருக்கு? அச்சோ, டக்குனாரா. டே அட்ரா. வெளியே வர பார்க்குது காய்ஸ். விட்டா தாவி வந்து கழுத்தை கடிச்சு பிடுங்கி எடுத்துடும் போல காய்ஸ். கழுத்தையே தலை என்ன காய்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. அப்படியோ நீ முடிச்சிட்டியா அப்படின்னு மம்மி சொல்லுது. இப்போ இருங்க காய்ஸ், கொஞ்சம் பிரைட்னஸ்ஸு நார்மலாக வச்சா எப்படி இருக்குது? கொஞ்சம் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த மாதிரி வச்சுப்போம். என்ன காய்ஸ் இவ்வளோ இருட்டாக இருக்குது? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான்லாம் தோற்றுருப்பேன் காய்ஸ். இருட்டில் செம்மையாக தோற்றுருந்துருப்பேன் காய்ஸ். இப்போ ஏதோ கோடு இது வழியாக தானே தப்பிக்கணும். கோடு கொடுக்குது காய்ஸ். ஓகே வாங்க, கையில் எடுத்து தான் வருமா காய்ஸ்? கிட்ட போகணும். அதெல்லாம் வராது போலையே காய்ஸ். தியாவோட கை காய்ஸ் பிங்க் கலர்லேயே இல்லையே. மம்மியோட கை மாதிரி தான் லைட்டாக தெரியுது. ஆனால் கலரை வர மாதிரில இருக்குது காய்ஸ். தெரியல, சரி விடுங்க. லைட்டாக பிரைட்னஸ் குறைச்சி வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்ன காய்ஸ் இப்படி இருட்டாக இருக்குது? என்ன காய்ஸ் இப்படி இருக்குது? மம்மி நீ இங்கே இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுது. நான் இது மாறாதோ மைண்டுன்னு எதோ சொல்லுது காய்ஸ். கிகல்ஸ்னா ஏதோ ஒன்று காய்ஸ் தெரில. எந்த சைடு காய்ஸ் வழி ஓப்பன் ஆகும்? இதே சைடு தாங்க. இந்த சைடு தான் பூந்து போகணும். ஓகே வந்தாச்சு. நாங்கள் அடுத்து ஓகே இங்கேருந்து அப்படியே மேலே லிஃப்ட்டு கையை பிடிச்சி போகிற மாதிரி போகணும். ஓகே இருங்க, இங்கேருந்து பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். முடியலையே காய்ஸ். போடுறா. என்னாச்சு காய்ஸ்? பிடிக்க மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி பிடிக்கிறது? நல்லா ஏம் பண்ணிட்டு என்ன காய்ஸ் பிடிக்க மாட்டேங்கிறான்? இவ்வளோ ஹைட் எட்லையோ? ஒரு வேளை இது மேலே போகணுமோ? ஓகே வந்தாச்சு. ட்ரை அடங்க. என்ன காய்ஸ் இப்படி ஆகுது? இருங்க, இப்போ கொஞ்சம் மேலே கீழே இறங்கி கொடுத்து பார்ப்போம். என்ன காய்ஸ் இது வெறி ஏற்றுது காய்ஸ். என்னாச்சுன்னு தெரியல காய்ஸ், போக மாட்டேங்கிறான். லைட்டாக கீழே போய் கொடுத்து பார்ப்போம். இது வேறு வழி மறைக்குது காய்ஸ். என்ன காய்ஸ் எப்படி பண்ணுது? நீங்கள் இப்படி போய் ஜம்ப் போட்டு பார்ப்போம். சரி காய்ஸ், நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ் மாட்டிச்சு. இப்போ மேலே போக வேண்டியது தான். ஓகே காய்ஸ், கீழே விழுந்துட மாட்டேன் நம்புகிறேன். ஓகே காய்ஸ் கரெக்டாக வந்தாச்சு. ஓகே வாங்க அப்படி போவோம். எனக்கு ஒரு டவுட்டு காய்ஸ், இதில் இத்தனை ஃப்ளோர் பாப்பி ப்ளே டைமில் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். சாப்டர் ஃபுல்லாக நிறைய ஃப்ளோர் வரும்னு நினைக்கிறேன். கீழே நல்லா வரும்னு சொல்லுவாங்க போல் காய்ஸ். பார்த்துட்டு வந்தேன், ஏதோ பசில் பண்ணணும்னு தெரியுது. அது வந்து அந்த ஆரம்பத்தில் அந்த ஹோம் ஸ்க்ரீன், அது டைட்டில் கார்டு ஸ்க்ரீனில் வந்து சின்னதாக தான் இருக்கும். அது நீளமாக கூட போகிறது. ஓகே காய்ஸ், இப்போ ஒரு கேரக்டர் வரும், நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ நம்ம கிசி மிஸ்ஸி வராங்க. அது அந்த பக்கம் ஹக்கி மாதிரி இருக்கலாம் காய்ஸ்.
ஏதோ பயம்படுத்துகிறாங்களா ஹக்கி ஓகே அதுன்னு இப்போ கிட்ட வந்தோடனே நல்லா பிங்க் தெரிஞ்சோடனே இப்படி லைட்டு போட்டுறாங்க கைஸ். ஓகே கிசி மிஸ்ஸி. சரி டக்குன்னு ஓப்பன் பண்ண வேடிக்கை பார்க்காத கிசி மிஸ்ஸி. கைஸ் இப்படி சும்மா தள்ளிட்டு இருக்கு. ஓகே கைஸ் ஓப்பன் பண்ணிடுச்சு. தேங்க்ஸ் கிசி மிஸ்ஸி. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நானும் உங்கள் கூட வருவேன். நீங்களும் நினச்சேன்னு ஹெல்ப் பண்ணலாம். நில்லுங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். இது ஒன்று மட்டும் தான் பண்ணணும்னு ஓடி போயிட்டாங்க போலையே. சரி வாங்க இப்போ நம்ம ஒரு பசில் பண்ணணும். நான் சொன்னல கைஸ் அது எப்படி இத்தனூண்டு இருக்கிறது அவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரில கைஸ். இந்த ரயில்வே ட்ராக்லாம் வச்சுட்டு இதுன்னா அவ்வளோ பெருசாக கைஸ் இருக்கும். சரி வாங்க நம்ம இந்த பசில் பண்ணுவோம். இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிவிட்டு வச்சுட்டோமா கைஸ். இப்போ இதை எடுத்துகிட்டு திரும்ப அதில் உள்ள எனர்ஜி டக்குனுட்ரா. ஓகே கைஸ் இப்போ எடுத்துட்டோமா. இது க்ளோஸ் ஆகிடும் கைஸ். இப்போ நம்ம இதில் வைக்கணும். இதில் வச்சுட்டு நம்ம அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இப்போ இங்கே வந்துட்டு இந்த லிவர் திறக்கணும். இந்த டாய் இது அந்த வழிக்கு அவங்க ஒரு இடத்துல வந்து மரக்கட்டை வச்சு அடிச்சிருப்பாங்க கைஸ். இந்த பொம்மையாக இருக்குல்ல கைஸ் இதை வச்சு அதை இடிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கு தான் அந்த பிளாங்க்ஸ்லாம் இடிக்கணும் போல். இப்போ இங்கே என்ன கைஸ் இங்கே அந்த கரண்ட் இது இல்லை. இருங்க இந்த சைடு எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். கைஸ் இது நம்ம வந்த வழி கைஸ். என்ன கைஸ் இப்போ நம்ம திரும்ப போயிட்டு தான் வந்து எடுக்கணும் போல் கைஸ். அந்த இடத்துல இருந்து இங்கே இல்லை. இப்போ நம்ம எதுக்கு முன்னாடி இடத்துல கைஸ் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும் போல். சரி வாங்க எடுப்போம். இங்கே எங்கேயாச்சும் இருக்குதான்னு எதுக்கோ செக் பண்ணிக்கலாம். கைஸ் இது நம்ம வந்த வழி கைஸ். ஓகே நம்ம இந்த இடத்துக்கிட்ட இருந்தே கொடுப்போம். ஒழுங்காக குடுறேன்டா. கரெக்டாக கொடு. ஓகே கைஸ் கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து அப்படியே கையை எடுத்துட்டு ஒரு கிளிக்கோடு கொடுத்துட்டு இவங்க அப்போ அதை எடுக்கணும் டக்குன்னு எடுத்தாச்சு கைஸ். டக்குன்னு போய் இங்கே ஏதாச்சும் நினச்ச மாதிரி இருக்கு கைஸ். ஓகே கிளிக் பண்ணியாச்சு. வந்தாச்சு கைஸ். ஓகே இப்போ அடுத்து இன்னும் எத்தனை இது மாதிரி பண்ணணும்னு தெரியல. வாங்க பண்ணுவோம் இருக்கிற வரைக்கும். இதனால் இது பண்ணுறது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது கைஸ். இப்போ வழி அவ்வளோதானா கைஸ் முடிய போகுது போல் கைஸ். இதை எடுத்துகிட்டு அப்படியே அந்த சைடு போக வேண்டியதான் போல். இதான் லாஸ்ட் இது போல் கைஸ். இப்போ இதை எடுக்கணும்னா ஏதோ உள்ளே இருக்குது போல். சரி வாங்க போவோம். நம்ம அந்த ஃபஸ்ட்டு எங்கே இருந்தோமோ அந்த இடத்துக்கே போய் திரும்ப போய் எடுத்துகிட்டு வருவோம். கிளிக் பண்ணியாச்சு வாங்க போவோம். ஓகே கைஸ் எடுத்தாச்சு. டக்குன்னு எடுறா. ஓகே கைஸ் நான் இது ரொம்ப இழுத்துடக்கூடாது போல் கைஸ். வெறி ஏற்றுது கைஸ். வந்துச்சு. டக்குன்னு போய் எடுறா. கையை எடுறா. டே டக்குன்னு எடுறா. அது வேறு ஆஃப் ஆக போகுதுடா. டே ஏன் பண்ண டைம் இல்லைடா. வச்சிடுற. போங்க கைஸ். வெறி ஏற்றிக்கிட்டு வர கோவத்துக்கு பின்னாடி இழுக்க முடியாது போலையே கைஸ். கைஸ் இப்படி பண்ணுறாங்க. இருங்க இழுக்க முடியாது போலையே கைஸ். என்ன கைஸ் திரும்ப இப்போ போய் எடுத்துகிட்டு வரணும். வெறி ஏறுது கைஸ். சரி விடுங்க நம்ம பண்ண மிஸ்டேக்கு அதில் தானே அப்படி ஆச்சு. கொஞ்சம் ரொம்ப முன்னாடி தள்ளிட்டோம். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு டக்குன்னு வைக்கணும். வச்சுட்டு உள்ள டக்குன்னு எடுறா. ஓகே கைஸ் டக்குன்னு என்னடா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க லூஸ் தானம்மா. ஓகே கைஸ் டக்குன்னு எடுறா. ஒழுங்காக வைடா. எடுத்துட்டு டக்குன்னு வச்சிரு. அப்பாடியோ கைஸ் வச்சுட்டேன் கைஸ். எப்படியோ எடுத்தாச்சு கைஸ். நான் கூட ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். இந்த இதால் தான். சரி வாங்க இப்போ நம்ம சைடில் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா இருங்க. அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் இல்லை. ஓகே வாடா. என்னாச்சு கைஸ் வர மாட்டேங்குது தெரியலையே. இருங்க நம்ம அப்போ இழுத்துட்டு வந்து இந்த சைடில் ஒரு வழி இருக்கு. ஒரு வேளை அதில் தான் போகணுமோ என்னவோ தெரியல. வாங்க கைஸ் இழுப்போம். ஓகே வருதா இல்லையா. வருது கைஸ். என்ன கைஸ் இவ்வளோ நேரம். வந்துடுச்சு கைஸ். வேகமாக வருது. ஓகே கைஸ் இருங்க இந்த சைடு தான் போகணுமான்னு எதுக்கோ செக் பண்ணிவிடுவோம். என்ன கைஸ் இது நம்ம வந்த வழியே தான் கைஸ். அப்போ இருங்க எந்த வழியாக தான் வந்தோன்னா இருங்க. அப்போ எந்த வழியாக வந்து இந்த பசில் அப்போ எதுக்கு பண்ணுறோம். எந்த வழியாக வந்தோம் தெரியலையே கைஸ். சரி ஏதோ ஒன்று. ஓகே இப்போ வந்து நம்மளை இடிச்சு தள்ள போகுது. எப்பா செம்மையான ஷாட்டு கைஸ். பறக்க விட்டுருச்சு. பறந்தே அவரும் பறக்க விட்டுருச்சு கைஸ். லைட்டாக கிளிச்சான மாதிரி இருக்குது.
கைஸ் இவ்வளோ இருட்டாக இருக்குது. என்னாச்சு கைஸ்? கைஸ் ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இல்லையே. நம்ம கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றி வச்சுப்போமே. இப்போ தான் அழகாக இருக்குது. ஓகே கைஸ், நடுவில் இந்த டோருக்கு பாருங்கள். நம்ம திறந்துட்டு பார்ட் 2 முடிச்சுப்போம். திறப்போம் வாங்க கைஸ். அட இவர் வர கைஸ் எங்கள் அப்பா. போன பாட்டில் என்னன்னா எங்கள் அம்மா சவுண்ட் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பாட்டில் என்னன்னா எங்கள் அப்பா. அப்பா சவுண்டை குறையப்பா, டக்குன்னு குறைப்பா, வீடியோ முடிய போகுது. அது வரைக்குமாச்சும் கொஞ்சம் கிளியராக கேட்கட்டுமேப்பா. ஓகே கைஸ், லைட்டாக குறைச்சிட்டாரு. சரி வாங்க, ஏதோ ஸ்டில்லோ ஏதோ சொல்லுது. see you next டைம்னு சொல்லுது. இது ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆகும். வந்துடுச்சு கைஸ். இழுப்போம். இல்ரா வர மாட்டேங்குதே கைஸ். இங்கே நின்றுக்கிட்டு 2 கையை வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏலேலோ ஐலஸா இழுத்தாச்சு கைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.